வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் உயிருடன் இருந்தது, இப்போது உயிருடன் இல்லை. குவைத் நகரத்தின் தொலைந்து போன இரவு வாழ்க்கை. இரவில் குவைத் நகரம் ஒரு பேய் நகரம் போல உயிரற்றதாகவும் அமைதியாகவும் இருக்கின்றது. இளம் நகராட்சி அமைச்சர் இந்த நகரத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பார். இரவில் கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகள் மூலம் செயல்பாடு மற்றும் இயக்கத்தின் மையமாக மாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தங்கள் துடிப்பான பகுதிகளை பாதுகாத்த பிறகு தலைநகரங்களைப் போலல்லாமல் குவைத் ஒரு காலத்தில் பழைய நகரம் என்று அழைக்கப்பட்டதை இழந்துவிட்டது. கடந்த காலத்தில் வாழ்க்கை மற்றும் ஆற்றலுடன் சலசலத்த முபாராக்கியா, மிர்காப், சர்க் மற்றும் கிபிலா போன்ற இடங்களுடன் கடவுள் நமக்கு உதவட்டும், ஆனால் நாளை மற்றொரு நாள் என்று அதில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. குவைத் ஏர்வேஸ் வழக்கமான விமான நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குகிறது. கடந்த சில நாட்களாக சில சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து குவைத் ஏர்வேஸ் செவ்வாய்க்கிழமை அதன் திட்டமிடப்பட்ட விமானங்களை முழுமையாக மீண்டும் தொடங்குவதாக அறிவித்திருக்கின்றது. அனைத்து விமானங்களும் இப்பொழுது வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் கால அட்டவணைப்படி இயக்கப்படுவதாகவும் விமான நிறுவனம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அனைத்து பயணிகளுக்கும் மிக உயர்ந்த பாதுகாப்பு மற்றும் வசதியை பராமரிப்பதற்கானதன் உறுதிப்பாட்டை நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. விமான அட்டவணைகள் குறித்த சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு அதன் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு சேனல்களை பின்பற்றுவதன் மூலம் ஏதேனும் சாத்தியமான மாற்றங்கள் குறித்து பயணிகளை தெரிந்து கொள்ளுமாறு குவைத் ஏர்வேஸ் கேட்டுக்கொண்டுள்ளது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பதற்கான வரைவு சட்டத்திற்கு குவைத் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மேன்மை தாங்கிய ஷேக் அஹமது அப்துல்லா அல் அஹமத் அல் சபா தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் குழு குற்றவியல் விடயங்களில் சர்வதேச நீதித்துறை ஒத்துழைப்பு தொடர்பான வரைவு ஆணை சட்டத்திற்கு செவ்வாய்க்கிழமை ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை ஒப்புதலுக்காக மேன்மை தாங்கிய அமீர் ஷேக் மெசால் அல் அஹமத் அல் ஜாபர் அல் சபாவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சர்வதேச நீதித்துறை ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்கான தெளிவான சட்ட கட்டமைப்பை நிறுவுவதே இந்த வரைவு ஆணை சட்டத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்த்து போராடுவதிலும் குற்றவியல் வருமானத்தை மீட்டெடுப்பதிலும் நாடு கடந்த குற்றங்களுக்கு எதிரான போராட்டத்தில் அதன் சர்வதேச கடமைகளை நிறைவேற்றுவதற்கான குவைத்தின் உறுதிப்பாட்டை இது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அமைச்சரவை அறிக்கையின்படி சர்வதேச நீதி உதவிக்கான கோரிக்கைகளை நிர்வகிக்கும் விரிவான சட்டம் இல்லாததால் எழுந்துள்ள நடைமுறை சவால்களை முன்மொழியப்பட்ட சட்டம் நிவர்த்தி செய்கிறது. இதில் நாடு கடத்தல், பரஸ்பர சட்ட உதவி மற்றும் தண்டனை பெற்ற நபர்களை மாற்றுதல் போன்ற பல்வேறு வகையான ஒத்துழைப்புகளும் அடங்குகின்றது. நீதித்துறை ஒத்துழைப்பு தொடர்பான பரந்தளவிலான சர்வதேச, பிராந்திய மற்றும் இருதரப்பு ஒப்பந்தங்களில் குவைத்தின் பங்கேற்புடன் இந்த முயற்சி ஒத்துப்போகிறது என்று அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதிய சட்ட கட்டமைப்பு மற்ற நாடுகளுடனான குவைத்தின் சட்ட ஒத்துழைப்பின் செயல்திறனையும் மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.46 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.69 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.28 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.10 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 281.36 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 980.27 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.51 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.